Hello everyone, welcome to Vijayakumar IAS Academy. So revision test 1 oda 60 question discussion paakrom group 2 general English oda. So first question pathinga appadina phrasal verb put up with appadina what is the meaning pathinga appadina accept. So enna appadina put up with na accepting a person like it's really difficult to put up with a short tempered person. So avangaloda behavior even though if it is annoying ah irundhalum without complaining to be with them அப்படிங்கிறது. அதனால accepting some person like this, put up with a short temper person, accept. Next பாத்தீங்க அப்படின்னா the collector gave away the prices. Gave away அப்படின்னா distribute பண்றது, distributed the prices. The manager will cancel the meeting. Will cancel என்ன அப்படின்னா இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கால் ஆஃப்ங்கிறது என்ன அப்படின்னா கேன்சல் அப்படிங்கிற மீனிங் இருக்கும். பட் இந்த ஃபோர் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால் அவுட் கால் இன் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின். இதுல இருந்து ஏதாவது ஒரு கால் அவுட் கால் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு மேட்ச்லயோ அந்த மாதிரி வரத்துக்கோ இல்லை கொஸ்டினாவே வரத்துக்கான பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு. ஸோ இப்போ காலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்றது இல்லை ஆஸ்க் கேட்கறது இன்வைட் பண்றது இதெல்லாம் காலான்னு சொல்றோம். தென் கால் இன் அப்படின்னா ஆஸ்கிங் சம் ஒன் டு கம் இன் டு ஹெல்ப், ஒரு ஹெல்ப்புக்காக ஆஸ்கிங் சம் ஒன் நம்ம வந்து கூப்பிடுறது உள்ள கூப்பிடுறது. கால் அவுட் அப்படின்னா மூவ் அவுட் ஆகி போறது இல்லை ஷவுட் அவுட் பண்றது சம்திங் அந்த மாதிரி. கால் ஆஃப்னா என்ன அப்படின்னா கேன்சல் பண்றது. ஸோ இந்த ஃபோர் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம கேட்குற பாசிபிலிட்டி இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஓவர். டேக் ஓவர் என்ன அப்படின்னா அசியூம் சார்ஜ். ஸோ ஒரு கம்பெனியோட சார்ஜ் வந்து அசியூம் பண்ணிக்கிறது, அசியூம் த சார்ஜ், அதை வந்து டேக் ஓவர் அப்படின்னு சொல்றோம். வெண்ட் அபவுட் அப்படின்னா ரொட்டீனா நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். டிட் அஸ் ரொட்டீனா இப்போ ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றோம், வார்ம் அப் பண்றோம், இதெல்லாம் வந்து ரெகுலர் நடக்கிற ஒரு விஷயம், அதுக்கு வந்து வெண்ட் அபவுட் அப்படின்னு சொல்றோம். லுக் ஆஃப்டர்னா என்ன அப்படின்னா பாத்துக்கிறது, டேக் கேர் ஆஃப் சம் பர்சன் ஆர் சம் ஒர்க் சம்திங். காலான்னு பாத்தீங்க அப்படின்னா மீட் தான், இன்வைட் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா லுக் இன்டு என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டிங் சம்திங், லுக் இன்டு இன்வெஸ்ட் பண்ணி பாக்குறது. கிவ் அப் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிவ் அப் வந்து பண்ணக்கூடாத ஒரு விஷயம். நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுனா எதையுமே வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டோன்ட் கிவ் அப் அட் த மிட் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றேன். டு ஸ்டாப் ட்ரையிங் டு டூ சம்திங். புட் ஆஃப் அப்படின்னா டோட்டலா போஸ்ட்போன் பண்ணிடுறது, போஸ்ட்போனிங் சம்திங், புட் ஆஃப். கிக் ஆஃப்னு சொல்லுவோம். நம்ம இப்போ வந்து எந்த மேட்ச் டோர்னமெண்ட் எல்லாமே கிக் ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம், கிக் ஆஃப் அட் 3 o'clock, இல்லை கேம் ஸ்டார்ட் ஆகுறது, அதை வந்து கிக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரேர் ஈவெண்ட். ப்ளூ மூன் அப்படிங்கிறது வந்து ஒரு எப்பவாவது நடக்கிற ஒரு விஷயம், ஃப்ரீக்வெண்டா நடக்காத ஒரு ரேர் ஈவெண்ட்டை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்றோம். இங்க டிமாண்ட் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை கேட்கறது, கொஸ்டின் பண்றது, ஆஸ்கிங் சம்திங். ஸோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா கால் ஆன். தென் சினானிம்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபியூரியஸ்லி அப்படின்னா ரொம்ப கோபமா இருக்காது, ஃபியர்ஸ்லி ஆங்கர் அந்த மாதிரி இருக்கிறத ஃபியூரியஸ்லின்னு சொல்லுவோம். ஃப்ரைட்டன்ட்னா நமக்கு தெரிஞ்சதுதான், அஃப்ரைட் பயப்படுறது. குவைட் அப்படின்னா சைலண்டா இருக்கிறது. ட்ரபிள் அப்படின்னா we have some difficulty அப்படிங்கிற மீனிங். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்னா எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு சிம்பிளா ஒரு ஒர்க்கை பண்றது, ரொம்ப கஷ்டப்படாம. இவால்வ்னா ஏதாவது growth வந்து ப்ராக்ரஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்றது இவால்வ் சொல்றோம். எக்ஸஸ் அப்படின்னா இப்போ சர்ப்ளஸ் மணி இருக்கு அந்த மாதிரி சொல்றது வந்து எக்ஸஸ்ன்னு சொல்றோம். சர்வைவ் அப்படின்னா என்டியூர்ங்கிறது டாலரேட் பண்ணிட்டு சர்வை பண்ணி வரணும் அப்படின்னு சொல்றது. ஸோ த ஆன்சர் இஸ் சி. இங்க வந்து ஆன்டனிம்ஸ் போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஹிடன். நெக்ஸ்ட் ஹிடன் அப்படின்னா என்ன அப்படின்னா மறைச்சு வைக்கிறது. எக்ஸ்போஸ்ட் அப்படின்னா வெளிப்படுத்துறது. ஆர்டர்டு ஒருத்தவங்களை ஆர்டர் பண்றது அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்றது, அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது. லாக்டு அப்படின்னா க்ளோஸ் பண்றது, ரிலீஸ்ட் அப்படின்னா ஓப்பன் அப் பண்றது. சிக் வந்து என்ன அப்படின்னா அன்ஹெல்தியா இருக்கிறது, ஆப்போசிட் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்தி. தென் யூனிக்கோட சினானிம் என்ன அப்படின்னா யூனிக் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தனியான ஒரு விஷயம், செப்பரேட்
ஒரு நாட் அ காமன் திங், அதான் யூனிக் திங் அப்படின்னு சொல்றோம். இம்பாக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சஸ், எது அப்படின்னா பவர் டு அஃபெக்ட், ஒரு அஃபெக்ட் பண்ணக்கூடிய பவரை வந்து டெக்னாலஜி வந்து என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய இம்பாக்ட், இட் கேன் இம்பாக்ட் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரைவ்ட், த டிசேபிள்ஸ் ஆர் டிப்ரைவ்ட் பை ஆட்டிடியூடனல் பேரியர்ஸ் அப்படின்னா டெனே பண்றது, டிப்ரைவ்ட்னா டெனே. ரன் டவுன் வந்து என்ன அப்படின்னா நெக்லெக்ட் பண்றது ஒரு விஷயத்த, அதுக்கு வந்து டிப்ரைவ்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து எந்த வேர்டோட வந்து காம்பவுண்ட் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர் நேச்சுரல்ங்கிறது காம்பவுண்ட் கரெக்ட் வேர்ட் தான். சூப்பர்மேன், சூப்பர் சானிக் எல்லாமே கரெக்ட் வேர்ட். சூப்பர் டெல் அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். இந்த சஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இதோட செட் ஆகலன்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட வேர்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ம் இருக்கு, ஹார்ம்ஃபுல், ஹார்ம்டு, ஹார்மிங், இது எல்லாமே இருக்கு. நமக்கு இல்லாத வேர்டு என்ன அப்படின்னா ஹார்மெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபேண்ட், இன்ஃபேண்டோட சஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபேண்ட்ரி, ஆர்மி இல்லை சோல்ஜர்ஸ் அவங்கள வந்து இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் என்ன வருது அப்படின்னா டீகார்பனேட்டட். ஸோ டீகார்பனேட்டட்னா கார்பனேட்டட்னா நம்ம வந்து இப்போ ரிமூவிங் CO2 ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, ஏதாவது சம்திங் ஆட் பண்ணுறோம், அதான் டீகார்பனேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் அ யூனிவர்சிட்டி. ஸோ யூவில் தானே இருக்கு, வவலில் தானே கம்ப்ளீட் ஆயிருக்கு, நம்ம ஏன் ஆன் போடக்கூடாது அப்படின்னா யூ அப்படிங்கிறது வந்து ப்ரொனன்சியேஷன்ல இருக்கு. ஸோ அப்படியே வவல்ஸ் வந்திருந்தாலும் ப்ரொனன்சியேஷன் வவல் சவுண்ட்ல இல்லை அப்படின்னா வி யூஸ் ஆர். இதே மாதிரி யூனிவர்சிட்டி, யூரோப்பியன், இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா கேட்குற கொஸ்டின்ஸ். ஒன் ஐடு மேன், இதெல்லாம் ஆ வரணும். ஈவன் தோ த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் வவல், வி யூஸ் ஆ. நெக்ஸ்ட் ஒன், ஐ மெட் an MLA. எம்னு வர்றதுனால இந்த சவுண்ட் வருது, அதனால வந்து இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா வவல் சவுண்ட் வர்றதுனால ஆன் யூஸ் பண்றோம். ஸோ இது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இப்போ ஹெச், FH, MN, L, RSX. ஸோ இது நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அக்ரோனிம்ஸ் வந்திருந்ததுன்னா அந்த பிளேசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், வி யூஸ் ஆன் யூஸ் பண்ணுவோம். கிட்டார் இஸ் ஆ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ ஒரு கான்சனன்ட் சவுண்டு தான். இங்க மிதுன் இஸ் ஆ யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், யூ சவுண்ட் வருது. இங்க பாத்தீங்க அப்படின்னா த ரிச், லைக் என்ன த ரிச், த புவர், த யங், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளை வந்து மென்ஷன் பண்றதுக்கு பிஃபோர் த அப்ஜெக்டிவ்ஸ், இது வந்து ரிச், ரிச்சர், ரிச்சர்ஸ்னு ஒரு அப்ஜெக்டிவ் இல்லையா. ஸோ பிஃபோர் அன் அப்ஜெக்டிவ் ஒரு கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸை மென்ஷன் பண்ற இடத்துல எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், த யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா த ஜாஸ்மின், இது ஒரு நோன் ஐடென்டிட்டி. ஜாஸ்மின் ஃப்ளவர், விச் ஃப்ளவருங்கிறது வந்து நம்ம பர்டிகுலரா தெரியறதுனால, ஒரு நோன் தெரிஞ்சதுனால வி யூஸ் த. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the school will close shortly for the board examination. ஜென்ரலாக ஆர்டிகல்ஸ் வந்து இப்போ நம்மளோட யூஷுவல் பிளேசஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூலு இல்லை ஒர்க் பிளேஸ், அந்த மாதிரி சொல்கிற விஷயங்களுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் யூஷுவலாக நடக்குது அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு செகண்டரி பர்பஸை வந்து நம்ம சொன்னாங்க அந்த கொஷினில் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஆர்டிகல் த யூஸ் பண்ணுறோம். த ஸ்கூல் வில், எது நார்மலாக ஒரு ஸ்கூல் நடக்குது, ஸ்கூல் வந்து இந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் விஷயங்களுக்கு வந்து நம்ம எழுத மாட்டோம். பட் இங்க என்ன கொடுத்தா பர்டிகுலரா ஒரு போர்டு எக்ஸாமினேஷனுக்காக என்ன அப்படின்னா த ஸ்கூல் வில் க்ளோஸ் ஷார்ட்லி ஃபார் த போர்டு எக்ஸாமினேஷன், அதுக்காக வந்து க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றதுனால த ஸ்கூல் யூஸ் பண்றோம். தி ஹண்டர் கில்டு அண்ட் அவுல், ஓ வந்து வவல் சவுண்டு, அவுல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் போரிங், த யூஸ் பண்றோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினல்ஸ் இல்லையா, ஆர்டினல்ஸ் கார்டினல்ஸ் ரெண்டுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆர்டினல்ஸ்ங்கிறது என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பொசிஷனை மென்ஷன் பண்ணது, ஃபர்ஸ்டா செகண்டா ஃபிஃப்த் பொசிஷனா என்ன பொசிஷன் அவங்களது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுற போது அந்த பிளேசஸ்ல வி யூஸ் த.
அதே மாதிரி கார்டினல்ஸ் வந்தாலும் 1 2 3 4னு குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணாலும் we use that. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா the Ganges is visited by millions of pilgrims every year அப்படின்னா Ganges வந்து ஒரு ரிவர். இதே மாதிரி ரிவர், சி, ஓஷன்ஸ், கல்ஃப், ரெனால்ட் பில்டிங்ஸ். ஸோ இது பிஃபோர் ஆல் திஸ் பிளேசஸ் we use that. இதெல்லாம் நம்ம ரூல் கிளாஸ்ல வந்து நம்ம ரூல்ல வந்து பார்த்துருப்போம். ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ணா ஹசரே இஸ் அன் ஆனரபிள் மேன். ஹெச்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஹேங்கிறது வந்து சவுண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்டு ஹெச்சா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐ மீன் மியூட்டட் ஹெச் இருக்கும்போது ஆன் யூஸ் பண்றோம். ஸோ வவல் சவுண்ட். இதே மாதிரி ஹானரபிள், ஆனஸ்ட், இந்த ஹெச் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஆனரபிள், ஆனஸ்ட் and R. So when the H sound is muted, so on the places we use an. Mount Godwin is Justin is the highest peak. Highest என்ன அப்படின்னா superlative degree. So ஒரு superlative degreeல இருக்கும் before the superlative degree we use that. Next the principal broke out in the middle of his speech. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி இப்போ வந்து ஒரு ஸ்பீச் இருக்கு, நமக்கு தெரிஞ்சிருச்சு ஹீ இஸ் ஸ்பீக்கிங். அந்த மிடில் அந்த பார்ட் ஆஃப் சம்திங் அந்த இடையில வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஹி ப்ரோக் அவுட் அப்படிங்கிறதுனால ஒரு நோன் பர்டிகுலர் ஒரு சம்திங் அந்த தெரிஞ்ச விஷயங்கிறதுனால வி யூஸ் த. Many are trivial. So the normal consonant sound தான். Many a trivial thing has happened in his life. Next preposition பார்த்தோம் அப்படின்னா she is close to resigning her job. to பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் டைம் வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த டயத்துக்குள்ள அந்த ஜாப் அவர் லீவ் பண்ற டைம் நெருங்கிட்டு இருக்காங்க. ஒரு ரேஞ்ச் ஆஃப் டைம் அந்த டுவர்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து அந்த ரேஞ்ச் to resigning, she is close to resigning her job. இங்க பார்த்தோம் அப்படின்னா he is disqualified from practicing as a doctor. இந்த இடத்துல from வந்து ஒரு ஆரிஜினுக்கும் மென்ஷன் பண்ணலாம். from one place to another ஒரு ஆரிஜினா இருக்கலாம், இல்ல ஒரு செப்பரேஷன் it is separated from the wall. ஒரு வந்து ஒரு பெயிண்டிங் இருக்கு, the painting is separated from the wall. அந்த மாதிரி ரிமூவ் பண்ற செப்பரேஷன் இங்கே பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் he is disqualified from practicing as a doctor. அந்த இதுல இருந்து நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிற சொல்ற மாதிரி. on entering the room he switched on the lights. ஸோ ஒரு டைம் பிளேஸ் மென்ஷன் பண்ற இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து she intends to compiles, ஐ மீன் டு டூ சம்திங் அந்த மீனிங்ல வரும். என்னன்னா பிரெஞ்சு தமிழ் டிக்ஷனரியை கம்பைல் பண்ண போறாங்க டு டூ சம்திங். அதனால she intends to compiles a French Tamil dictionary. He had the authority of denying. இந்த இடத்துல இந்த ஆஃப் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா ஒரு ஓனர்ஷிப்பை காமிக்குது. he had the authority of denying her NOC. அவங்க NOC deny பண்றதுக்கு he has the authority, இல்ல ஒரு ஓனர்ஷிப் இருக்கு, அதனால of denying. He was boiling with anger. So with anger வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி, அந்த ஏஜென்சியை மென்ஷன் பண்றதுக்கு with எதோட எதனால அந்த மாதிரி சொல்றதுனால with என்ன ஏஜென்சினா anger. He was boiling with anger when his favorite batsman was knocked out. It is said that nothing emerged from the negotiation. From இதுலேந்து from this nothing has happened அப்படின்னு சொல்றதுக்காக it is said nothing emerged from the negotiation. எதுவும் நடக்கல from that. The principal broke out in the middle of the speech. Sorry, question repetance. Someone has taken my book. So இங்க பாத்தீங்க அப்படின்னா has taken இருக்கு. கொஸ்டின் டேக் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க தே வந்து என்ன அப்படின்னா ப்ளூரலா இருக்கிறதுனால have மாத்திக்கிட்டோம், have in they. இங்கே ஆர் இருக்கு, நாட் இல்ல, so aren't you. Then told வந்து past tense verb, did யூஸ் பண்றேன், நாட் இல்ல, nt போட்டுக்கிறேன், didn't I pronoun. விகாஸ் அண்ட் ராகேஷ் ரெண்டு பேரு they யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க don't இருக்கு, so do மட்டும் எடுத்துக்கிறேன், do they.
The monumented inscription வந்து ஒரு இட்னு ப்ரொனவுன் போட்டுக்கிறேன். இஸ் ஸ்கேர்ஸ்லி இஸ் இருக்கு. இஸ் இட் ஏன் நான் இங்கே நாட் கொஷின்ல இல்லை அப்படின்னா கொஷின்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கேர்ஸ்லிங்கிற வேர்டு இருக்கு. அந்த வேர்டு என்ன சொல்லுது ஸ்கேர்ஸ்லினா என்ன மீனிங் நமக்கு நெகட்டிவ்னு அர்த்தம். ஸ்கேர்ஸ்லி ஹார்ட்லி ரேர்லி பேர்லி ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஷின்ல வந்ததுன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் தே ஆர் இன் அ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. தென் ஸோ அதனால இங்க வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் இட். He promised பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு டிட் யூஸ் பண்ணிக்கிறேன். நாட் இல்லை இங்க நாட் யூஸ் பண்றேன். ஸோ didn't he. The children are playing in the field now. ஸோ ப்ரெசென்ட்டா நடந்துட்டு இருக்கு. they are playing present continuous tenseல எழுதுறேன். The children are playing in the field now. இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. My mother gets up early in the morning. ஸோ கெட்ஸ் அப்ங்கிறது ஒரு யூஷுவல் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட் டென்ஸ்ல நடக்கிற ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி. I have known her for several years. ஸோ ஐ வந்தா ஹாவ் தான் வரும். I have known her for several years வந்து நான் வந்து எனக்கு தெரியும் அவங்கள. ப்ரெசண்டாவும் தெரியும் எனக்கு. I have known present perfect. It has been raining since morning. ஆக்சுவலா இங்க வந்து என்ன அப்படின்னா சின்ஸ் மார்னிங்ல இப்ப வரைக்கும் ரெயின் இருந்துட்டு இருக்குங்கிறதுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம எழுதுறோம். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் இது இல்லை. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். தென் ஆக்டிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்றோம். பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோட பிளேஸ் சேஞ்ச் பண்றோம். இங்க வந்து கம்போஸ்டுன்னு இருக்கு இங்க ஆர் இருக்கு அங்க இல்லாம இருந்திருக்கும் ஆக்டிவ்ல அதனால நம்ம ஆர் ஆட் பண்ணிருப்போம். அப்ப டாமினிகா கம்போஸ்டு லவ்லி டியூன்ஸ். இங்க பார்த்தோம்னா the cat killed the mouse. ஸோ பாசிவ்ல சேஞ்ச் பண்ணும்போது the mouse நம்ம verb ஆட் பண்ணணும். the mouse was killed by the cat. He will finish the work in a fortnight. ஸோ இந்த இன் ஃபோர்ட்நைட் ஏ அப்படியே இருக்கட்டும். இங்க பாத்தீங்கன்னா the work இங்க வரட்டும். he இங்க வந்துச்சு அப்படின்னா him ஆயிடும். the work will வந்தா ஒரே ஒரு இதை என்ன ஆட் பண்ணும் be. இதை வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb ஆட் பண்ணிடுறோம். the work will be finished by him in a fortnight. Change the voice from active to passive. ஸோ இப்போ ஆக்டிவ்லேருந்து why did your brother write such a letter. ஸோ இந்த மாதிரி கொஷின் ஃபார்மேட்டில் வரும்போது ரூல் என்ன கொஷின் வேர்ட்ஸு தனியாக வச்சுக்கணும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணும்போது அங்கே இருக்கிற வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஹாமிசாரில் போடணும். பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸ் வேரில் போடணும். ஸோ ஒய் டெட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் வாஸ் போடுறோம். ஒய் வாஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். ஒய் வாஸ் சச் அ லெட்டர். இங்க வந்து ரைட் இருக்கு நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb மாத்தணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆயிடும். ரிட்டர்ன் why was such a letter written by your brother அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஷின் வேர்ட்ஸ் வந்தா கொஷின் வேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமே அகைன் என்ன பண்றோம் நம்மளோட சேம் ரூல்ல சேஞ்ச் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் ரிவிஷன் டெஸ்ட் 1. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டெஸ்ட் 4 பார்க்கலாம். தேங்க்யூ.